நடக்காத நடைமுறையில சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு நேத்து இல்லைங்க 15 வருஷமா ஒருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்றாருங்க. போட்ஸ் போட்டுக்கோ, தொப்பி போட்டுக்கோ, ஸ்வெட்ஸ் போட்டுக்கோ, ஆடு மாடு மேய். நீ தூக்குச்சட்டியில் கஞ்சி வச்சுக்கிட்டு வாங்குற வச்சுக்கிட்டு மேய்க்கிறேன்னு நினச்சிக்கிட்டா நீ? ஏய் 2000 ஏக்கரில் ஃபென்ஸு, சிசிடிவி கேமரா, 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், அவனா மேய்ஞ்சி வருவான். மேய்ச்சலுக்கான எல்லா புல்வலையும் விளைய வச்சிருவான். நீங்க உட்காந்து பார்த்துட்டு கொண்டுதான் அப்படியே. அவர் சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க போறோன்னே வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்க தமிழ்நாட்டுல ஒரு 1 கோடி மக்கள் வந்து 4 ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாங்க. அப்ப அதுவே 4 கோடி ஆட்டுக்குட்டியா மாறிடுச்சு. 4 கோடி ஆட்டுக்குட்டியும் அடுத்த 6ல இருந்து 8 மாசத்துல ஒரு 3 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே 12 கோடி ஆட்டுக்குட்டியா மாறிடுச்சு. அந்த 12 கோடியும் அடுத்த 6ல இருந்து 8 மாசத்துல ஒரு 3 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 36 கோடி ஆட்டுக்குட்டியா மாறிடுச்சு. இந்த 36 கோடி ஆட்டுக்குட்டிய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோமா, இல்ல வெட்டி சாப்பிட போறோமா? இந்த ஆட்டுக்குட்டியோட விலை என்ன? இப்ப கரண்டா ஒரு ஆட்டுக்குட்டியோட விலை பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 12,000 போகுதுங்க. அப்ப 36 கோடி ஆட்டுக்குட்டிக்கு விலை என்னங்க இருக்கும்? நம்ம யோசிக்கிறோங்க. இந்த 36 கோடி ஆட்டுக்குட்டிக்கும் மேய்ச்சல் நிலம் எங்க இருக்கு? இந்த இதுக்காக மேய்ச்சல் நிலத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா விவசாயம் நம்ம எங்க பண்ணுவோம்? வீடு எங்க கட்டுவோம்? ரோடு எங்க போடுவோம்? ஆக இவர் சொல்ற எல்லா விஷயமுங்க நான் சயின்டிபிக்காவும் நான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்குள்ளேயே இருக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டமேட்டிக்கா இருந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேளுங்களேன். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தமிழர்கள் உற்பத்தி சார்ந்தவர்கள், வணிகம் சார்ந்ததெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க. நம்ம பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். கொடுமணலிலே என்கின்ற ஊர்ல நொய்யலாத்தங்கரையில 2500 வருஷத்துக்கு முன்னாடி 2 சென்டிமீட்டருக்கு பாசி பண்ணிருக்கான். அது பிரச்சனை இல்லை, அதுல ஓட்ட போட்டிருக்கான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால கீழடியை தோன்றதுக்கு பயப்படுறானுவ. இப்படி உற்பத்தி சார்ந்தவர்கள் உலகத்திலே பல இடங்களில் கத்தி நீங்க பாக்குறீங்க. ஹாலிவுட் படத்துல கத்தி பாக்குறீங்க. அந்த காலத்துல சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அந்த கத்தியை, உலகத்தின் சிறந்த கத்தியை உருவாக்கியவன் தமிழன். தஞ்சாவூர் பக்கத்துல தான் போச்சு. உலகத்தின் சிறந்த பாய்மரத்தை உருவாக்கியவன் தமிழன். இங்க தெற்கு மாவட்டங்களா தான் உருவாக்கணும். வெள்ளக்காரன் வந்த உடனே தொழில் எல்லாம் தடை செய்தார்கள். அதனால நீ தொழிலற்றவர்களா இருக்கும். நீங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, விவசாயம் படிச்சிருக்கீங்க, பல தொழிலை படிச்சிருக்கீங்க. நாம் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அரசியலுக்கு இறங்க வேண்டும். நம்ம எல்லாருமே கேள்வியே கேட்காம அண்ணன் சொல்றது வந்துட்டு செம்பரி ஆடு மாதிரி தலையாட்டிட்டு போயிருவோம்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. இதுல 15 வருஷமா தமிழ் பற்றாளன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு திருக்குறளுக்கு பொய்யான விளக்கத்தை 15 வருஷமா கொடுத்துட்டு இருக்காருங்க. இது கேளுங்களேன். ஏடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். நல்லது கெட்டது தெரிஞ்சனாலதான் தமிழ் மக்கள் இவரை வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சிருக்கோம். சட்டப்புட்டுன்னு அண்ணனுக்கு பைத்தியத்தை வந்துட்டு தெளிய வைக்கணும். இல்லைன்னா நமக்கு தாங்க ரொம்ப கஷ்டம்.